எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ரஷ்ய ஜனாதிபதி ரகசியமாக வெளியிட்ட பட்டியல். கொலை நடுக்கத்தில் பிரித்தானியாவில் வசிக்கும் 6 பேர். பிரான்ஸ் மக்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற செய்தி. வெளியே செல்ல அனுமதி சீட்டு தேவையில்லை, பிரதமர் அறிவிப்பு. ஜோ பைடனுக்காக அமெரிக்கர்கள் ரஷ்யாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ரஷ்ய தூதர் அதிர்ச்சி தகவல். ஜெனீவாவில் வாக்கெடுப்பு நெருங்கும் நேரம் கொழும்பில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு. வாயை அடக்குங்கள், ஜெனீவாவில் இருந்து அமைச்சர்களுக்கு வந்த உத்தரவு. லண்டனில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் திடீர் தடியடி, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 30க்கும் மேற்பட்டோர் கைது. இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையே கைச்சாதிடப்பட்ட 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ரஷ்ய ஜனாதிபதி ரகசியமாக வெளியிட்ட பட்டியல். கொலை நடுக்கத்தில் பிரித்தானியாவில் வசிக்கும் 6 பேர். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தமது அரசியல் நகர்வுகளுக்கு எதிராக உள்ளவர்களை தீர்த்து கட்டும் கொலை பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பட்டியல் இடம்பெற்றுள்ள 6 பேர் தற்போது பிரித்தானியாவில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் பிரித்தானியாவின் சல்ஸ்பரி பகுதியில் கொடிய ரசாயனத்தால் தாக்குதலுக்கு இலக்கான சேச்சே ஸ்கிரிபல் என்பவர் பல மாதங்களாக ரஷ்யாவின் கண்காணிப்பில் இருந்தவர் எனவும் படுகொலைக்கு குறிவைக்கப்பட்டவர் எனவும் உளவு அதிகாரி ஒருவரால் அம்பலமாக்கியுள்ளது. ரஷ்யா குறிவைத்துள்ள ஒருவருக்கு உளவு அதிகாரி ஒருவர் ரகசியமாக அளித்த கடிதத்தில் அவர்கள் உங்களை மிக அருகாமையில் நெருங்கிவிட்டனர், உடனடியாக தற்போது வசிக்கும் இடத்திலிருந்து வேறு பகுதிக்கு செல்லவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன என்பதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த வாரம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பில் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் தற்போதைய சூழலில் பிரித்தானியாவின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யா என அடையாளம் காணப்பட்டு அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே ரஷ்ய ஜனாதிபதியின் கொலை பட்டியல் வெளியாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னி தொடர்பில் அவருக்கு ஆதரவான முக்கிய நபர்களை புட்டின் குறிவைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவின் சிறப்பு படையொன்று அயர்லாந்தில் ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைய உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும் எச்சரிக்கை தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கொரோனா காலகட்டம் என்பதால் இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு ரகசிய நடவடிக்கைகளை ரஷ்யா தற்போது மீண்டும் துவங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜோ பைடனுக்காக அமெரிக்கர்கள் ரஷ்யாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ரஷ்ய தூதர் அதிர்ச்சி தகவல். ஜோ பைடன் பேசியதற்காக அமெரிக்க குடிமக்கள் மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாக ரஷ்ய தூதர் கூறியுள்ள புதிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் குறித்து கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்காக அமெரிக்க குடிமக்கள் ரஷ்ய தூதரகத்துக்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளதாக அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் கூறியுள்ளார். கடந்த வாரம் ABC நியூஸ் நேர்காணலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு கொலையாளி என்று நம்புகின்றீர்களா என்று கேட்டபோது ஆம், நானும் அதை ஏற்கின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020 அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் தலையிட்டதற்காக ரஷ்யா நிச்சயம் அதற்கான பதிலடியை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடனின் அரண்ட கூட்டம் உலகளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதற்காக ஜோ பைடன் ரஷ்யாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரியது. இந்நிலையில் சனிக்கிழமை அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் ஏராளமான அமெரிக்கர்கள் வாஷிங்டனிலிருந்து ரஷ்யா குறித்து வந்த அவதூறான கருத்துக்களில் முரண்பாடு இருப்பதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்க கடிதங்கள் அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான நட்புறவை வளர்ப்பதற்கு ஆதரவாக கடிதங்கள் எழுதிய அமெரிக்கர்களுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர்களின் அக்கறையை கண்டு நெகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் வாக்கெடுப்பு நெருங்கும் நேரம் கொழும்பில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய அரசாணிகர் கோபால் பக்லே வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சக தகவலின்படி கோபால் பக்லே வெளியுறவு அமைச்சரை வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சகத்தில் சந்தித்துள்ளார்.
கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்துவது மற்றும் நீண்ட காலமாக இருதரப்பு உறவுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இரு நாடுகளின் மக்களுக்கும் இந்திய தடுப்பூசி வழங்குவது குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தின் போது இலங்கையின் பிராந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் சமீபத்தில் கூறியிருந்தது. வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே இலங்கையின் பிராந்திய இறையாண்மையை மிக நெருங்கிய அண்டை நாடான இந்தியா பராமரிப்பதாக உறுதி பூண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். வாயை அடக்குங்கள், ஜெனீவாவிலிருந்து அமைச்சர்களுக்கு வந்த உத்தரவு. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கடுமையான பின்னடைவுகளை ஏற்படுத்திய அசிட் மொழி பேசும் அமைச்சர்களின் வாயை அடக்குமாறு ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சந்திரபிரேமா அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். சரத் வீரசேகர உள்ளிட்ட அமைச்சர்கள் வெளியிட்ட சில தேவையற்ற அறிக்கைகள் காரணமாக இலங்கை சில நாடுகளின் ஆதரவை இழக்க நேரிடும் என்று சந்திரபிரேமா தெரிவித்துள்ளார். புர்கா மற்றும் நிகாப் ஆகியவற்றை தடை செய்வதற்கான நடவடிக்கை குறித்து சரத் வீரசேகர அளித்த அறிக்கைகளை சந்திரபிரேமா குறிப்பாக குறிப்பிட்டு காட்டியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை ஆதரிக்கும் நாடுகளில் அரைவாசி முஸ்லிம் நாடுகள் என்றும் அதன் காரணமாக அந்த நாடுகளின் உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க இலங்கை கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் புர்காவை தடை விதிக்க வர்த்தமானியில் கையெழுத்திட்டுள்ளதாக அமைச்சர் வீரசேகர தெரிவித்துள்ளார். புர்கா தடை தொடர்பில் இதுவரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் திடீர் தடியடி, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, 30க்கும் மேற்பட்டோர் கைது. லண்டனில் கொரோனா வைரஸ் காரணமாக வீட்டில் தங்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் பரவல் இன்னும் கட்டுக்குள் கொண்டு வரப்படாததால் அங்கு கட்டுப்பாடுகள் இன்னும் தளர்த்தப்படவில்லை. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சுமார் ஒரு வருடமாக ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடு விதிமுறைகள் நடைமுறைகளில் உள்ளதால் இதை முடிவுக்கு கொண்டு வரக்கோரி லண்டனில் மக்களுக்கு போராட்ட குழு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் லண்டனில் அணிவகுத்து சென்றனர். ஆனால் அவர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமல் கூட்டத்தில் இருந்த போராட்டக்காரர்கள் சிலர் கண்ணாடி பாட்டில்களை போலீசார் மீது வீசியும் இருந்தனர். இதனால் போலீசார் உடனடியாக தங்கள் வேன்களுக்கு ஓடிச் சென்று ஒழிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி சுமார் 100 பேர் கொண்ட குழு ஒன்று போலீஸ் வாகனத்தை துரத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போலீசார் கலவர ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு வந்து மக்களை வீட்டுக்கு செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் கேட்காத காரணத்தினால் போலீசார் தடியடியில் இறங்கியுள்ளனர். அப்போது போராட்டக்காரர்கள் சுதந்திரம் வேண்டுமென்று கூச்சலிட்டுள்ளனர். பலமுறை போலீசார் எச்சரித்த போது அவர்கள் விதிகளை மீறியதால் சுமார் 33க்கும் மேற்பட்டோரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து துணை உதவி ஆணையாளர் லாரன்ஸ் டெய்லர் கூறுகையில், எதிர்ப்பு தெரிவிக்க அல்லது பிற நோக்கங்களுக்காக கூடியிருக்க விரும்புகின்ற குழுக்களுடன் இணைந்து பணியாற்ற போலீசார் உறுதி கொண்டுள்ளனர். ஆனால் நாம் இப்போது இருப்பது சாதாரண நாட்கள் போன்று இல்லை. கடந்த சில வாரங்களாக லண்டனில் கொரோனா வைரஸ் தொற்று விகிதம் அதிகமாக இருக்கிறது. இதுபோன்ற நேரத்தில் நாம் இப்படி செயற்பட்டால் இது பொது சுகாதாரத்துக்கு மிகவும் உண்மையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்பதால் அதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையே கைச்சாதிடப்பட்ட 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சு இரு நாட்டு பிரதமர்களின் தலைமையில் நேற்று டாக்கா நகரில் உள்ள பங்களாதேஷ் பிரதமர் காரியாலயத்தில் நடைபெற்றது. இந்த பேச்சின் போது பொருளாதாரம், முதலீடு, சந்தை, தொழில்நுட்பம், விவசாயம், கடற்றொழில், கைத்தொழில் மற்றும் அரசியல் உறவு ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த இலங்கை அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் பங்களாதேஷ் நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பாராட்டை தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்காமல் கோவிட்-19 தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்கும் போது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்பது உணரப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டு மக்களை பாதுகாக்க விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று பங்களாதேஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார். வைத்திய சேவை வழங்கல் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பங்களாதேஷ் நாட்டு மக்களுக்கு நிவாரண கொடுப்பனவுகளை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சாக் அமைப்பு கோவிட்-19 அவசர நிதியத்தின் ஊடாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வைத்திய உபகரணங்களை வெகு விரைவில் இலங்கைக்கு வழங்கும் என பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதியளித்துள்ளார்.
வளைய பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் வளையத்துக்கு பொருத்தமான பொருளாதாரத்தை மேம்படுத்தும் யோசனைகளை பங்களாதேஷ் பிரதமர் தூதுக்குழுவினரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அந்த யோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினார். இலங்கை மாணவர்கள் பங்களாதேஷ் நாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பயிலும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த பிரதமர் ஷேக் ஹசீனா உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள இலங்கை மாணவர்கள் பங்களாதேஷுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை விரிவுபடுத்தி சுற்றுலாத்துறை சேவை, கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகிய துறைகளை முன்னேற்றுவது குறித்து இருதரப்பு பேச்சின் போது கவனம் செலுத்தப்பட்டன. விரும்பும் காலம் வரை இங்கு இருங்கள், உங்களை சிறந்த முறையில் கவனித்துக் கொள்வோம். எம்மிரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவு அந்த அளவுக்கு பலமானது என பங்களாதேஷ் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வியாபாரத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து இலங்கை தூதுக்குழுவினர் யோசனைகளை முன்வைத்தார்கள். இந்த யோசனைகளுக்கு இணக்கம் தெரிவித்துள்ள பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் என்றும் இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை பங்களாதேஷ் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு மீண்டும் பங்களாதேஷுக்கு வருகை தருமாறு பங்களாதேஷ் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுத்தார். கடந்த காலங்களில் பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை முறையை செயற்படுத்த மீண்டும் அந்த ஆலோசனை குழுவை நடைமுறைப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் காலநிலைக்கு பொருத்தமான வகையில் நெற்பயிரை இலங்கைக்கு வழங்கவும், அந்த நாட்டில் நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலை மேம்படுத்த இலங்கையின் ஒத்துழைப்பு வழங்கவும் இருதரப்பின் பேச்சில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பங்களாதேஷ் மற்றும் இலங்கைக்கு இடையில் மத்திய வங்கியின் சேவை, தொழில்நுட்பத்துறை கட்டமைப்பை பரிமாற்றிக்கொள்ளல் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவின் 50வது வருட ஆரம்பத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கும் இடையில் விரிவுபடுத்தப்பட்ட அரசியல் உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பிலான யோசனைகள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. தீவிரவாதம் மற்றும் மனித கடத்தல், வியாபாரம் ஆகியவற்றை முழுமையாக இல்லாதொழிக்க தேவையான நடவடிக்கைகளை செயற்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்தன. இருதரப்பு பேச்சும் நிறைவு பெற்றதன் பின்னர் இரு நாட்டு பிரதமர்களின் முன்னிலையில் இலங்கை பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த சந்திப்பின் போது இளைஞர் விவகார அபிவிருத்தி செய்தல், விவசாயத்துறை திறன் அபிவிருத்தி பரிமாற்றல், சுகாதார தாதிகள் சேவை பரிமாற்றம், அனைத்துலக ஒத்துழைப்பு கல்வி மற்றும் 2021 முதல் 25 வரையிலான அனைத்து கலாச்சார பரிமாற்றம் செயற்திட்டம் ஆகிய விடயங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன.